தலையெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்று என்ன நாள்? இதே நாள் சென்ற ஆண்டு ஜன் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். இன்றைய நாளில் மீண்டும் டெல்லியுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். பிரம்மாண்டமான ஒரு பதவியேற்பு விழாவில் பெருந்திரளான மக்களுக்கு மத்தியில் பதவியேற்பு வைபவமானது டெல்லியில் நடைபெற்றிருக்கிறது. இதே நாளில்தான் டெல்லியுடைய முதலமைச்சராக இருந்த இன்றைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பிறந்திருக்கிறார். இதே நாளில்தான் பல தலைவர்கள் பிறந்திருக்கிறார்கள். பல தலைவர்கள் உலக அளவில் மாண்டிருக்கிறார்கள். கெஸ்ட் எல்லாம் கூட கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் தான் இதையெல்லாம் தாண்டி காதலர் தினம் உலகெங்கும் பெரும் உற்சாகத்தோடு கொண்டாடப்படுகிறது. வழக்கமான உற்சாகத்தை விட அதிகமான உற்சாகத்தோடு இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொன்னா மிகையல்ல. ஒரு வார விடுமுறையில வந்திருப்பதனால உற்சாகம் அப்படிங்கிறது, இதற்கான கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது வழக்கமா இருப்பதை விட பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. கிரீட்டிங் கார்ட்ஸ் ஆகட்டும், பொக்கேக்கள் ஆகட்டும், இதனது விற்பனை எல்லாம் ஒரு சரித்திர சாதனை படைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா மிகையல்ல. வழக்கமான உற்சாகங்கள், வழக்கமான கொண்டாட்டங்கள் ஒரு புறம் இருக்க, வழக்கமான போராட்டங்களும் நடைபெறவே செய்திருக்கின்றன. காதலர் தினம் என்பது கலாச்சாரத்துக்கு எதிரானது, நமது இந்திய கலாச்சாரத்துக்கு உகந்த ஒரு விஷயம் அல்ல. இதன் பேரில் ஒரு கன்சூமரிச மனோபாவம் வளர்க்கப்படுகிறது. இதுல பல பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பங்கு இருக்கிறது. இதை தாண்டி நமது கலாச்சாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கிறது என்று வழக்கமான போராட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றன. பொதுவாக காதலர் தினத்தை மையப்படுத்திய பல கேள்விகள், பல புதிய கேள்விகள் இவையெல்லாம் எழ, இதையே இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் ஜஃபார் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். சட்டக்கல்லூரி மாணவர் முகிலன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பெண்ணியவாதியும் மருத்துவருமான டாக்டர் புனிதா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இது மட்டுமல்லாது இன்று பல்வேறு வடிவங்களில் போராட்டம் நடத்தி இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ராம ரவிக்குமார் அவர்களும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். இன்னைக்கு திரு ராம ரவிக்குமார் அவர்களுடைய கட்சி மட்டுமல்ல, அவர்களுடைய நேச கட்சிகள் பல, நேச அமைப்புகள் பல, பல்வேறு நூதன போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இது சார்ந்த ஒரு போராட்டங்கள் தாண்டி வந்து விலங்குகளுக்கு திருமணம் செய்து வைத்து நூதன போராட்டம், கோஷங்கள் எழுப்பிய போராட்டம், பல நூதனமான வடிவங்கள்ல திரு ராம ரவிக்குமார் உங்களுடைய அமைப்பானது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி, யார் யார் எதை கொண்டாடணும், எதை அனுசரிக்கணும், எதை அனுசரிக்க கூடாது, எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நிர்ணயிக்க நீங்கள் யார்? இது சரி, இது தவறு அப்படின்னு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குமானால் அதை அமைப்புகள், காவல்துறையோ அமைப்புகளோ அனுமதிக்கும். அது அத்துமீறும் பொழுது அமைப்புகள் ஒரு ஸ்டேட் மிஷனரி அதுல தலையிட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கும். ஆனா எதை கொண்டாடணும், இதை கொண்டாடக்கூடாது, இது கலாச்சாரத்துக்கு எதிரானது, இது தவறு, இது சரி அப்படின்னு மாரல் போலீசிங் செய்யறதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? வணக்கம் ஹரிஹரன். இந்த நாளுதான் கெஜ்ரிவால் அவர்கள் பதவியேற்றார் நீங்க சொன்னீங்க. இதே நாளுதான் 2 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்று கோவையிலே குண்டு நடந்திருக்கிறது. கோவையிலே குண்டு வெடித்த தினம் இன்று. ராஜகுரு, சுகதேவ், பகத்சிங் போன்றவர்களை எல்லாம் தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி இர்வின் பிரபு ஒப்பந்தம் செய்த நாள் இன்று. நான் கேட்கிறேன், யார் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர்கள் யார் என்று கேட்கக்கூடிய திரு ஹரிஹரன் அவர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் கேட்கிறார்கள், யார் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும்? ஒன்று, கலாச்சாரத்தை மீறுபவர்களுக்கு, எல்லை மீறுகின்றவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? ஆகவே எங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிர்ணயிக்கிறது யார்? நீங்களா? யாரு? உங்கள்கிட்ட தான் அந்த சர்டிபிகேட் வாங்கணுமோ? இன்னைக்கு நாட்டுல சட்டம் இருக்கு, அவசியம் இல்ல. எது மீறல் இல்ல அதை கண்காணிக்கிறதுக்கு காவல்துறை இருக்கிறது, மற்ற அமைப்புகள் இருக்கு, அவங்க பாத்துப்பாங்க. நீங்க யாரு இதை செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அதை தடுத்து நிறுத்த? நீங்க மற்ற அமைப்பு யாரை மீன் பண்றீங்க நீங்க? இன்னைக்கு வந்து இது வந்து அத்துமீறல், அத்துமீறி கலாச்சாரத்துக்கு எதிராக நடந்துக்கிறாங்க, அப்சினிட்டி இருக்கு அப்படின்னு சட்டத்தை மீறுவார்களானா காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு சட்ட விரோதமா செஞ்சாதான் இதுல பயணம். இதுல என்ன சட்ட விரோதம் இருக்கு?
நாங்க சட்டத்தை மீறவே இல்லையே. எங்களுடைய எதிர்ப்புகளை நாங்க பதிவு செய்யறோம். முதல் விஷயம், ஒரு கவிஞர் நந்தலாலான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கவிதை சொன்னார். என்ன சொன்னார்னா, கண்ணோடு கண் பேசும் காதல் எல்லாம் மண்ணா போச்சு, கடற்கரையில கண்ணகி கூட மேற்க பார்த்து வச்சுட்டாங்கன்னாரு. ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய இந்த காம களியாட்டங்கள், அத்துமீறல்களை பார்த்து கண்ணகிக்கே பொறுக்கவில்லை என்பது அந்த கவிஞருடைய கற்பனை. நாங்க என்ன சொல்றோம், காதலுக்கோ காதலர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. காதல் ஒரு வரையறைக்குள்ளே இருக்க வேண்டும். வீட்டில பண்ண வேண்டியதை எல்லாம் ரோட்டிலே செய்தீர்களே ஆனால் வீட்டுக்கு அடங்காத ஊர் அடக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு கிராமத்துல. இவங்க ரோட்டிலே எல்லாம் முடிச்சுட்டாங்க, வீட்டுல என்ன சார் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க. இது உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். திரு முகிலன் அவர்கள்ட்ட தான் இது சார்ந்த முதற்கட்ட பார்வையை கேட்க இருக்கின்றேன். முகிலன், காதல் அப்படிங்கிறது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். இதற்கு ஒரு தினம் தேவையா? இது இதன் பேர்ல கலாச்சார சீர்கேடுகள் நடக்கின்றன, இதற்கு பின்னாடி ஒரு கன்சியூமரிச ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் எழுப்பப்படுது. உங்களுடைய முதற் பார்வை. தமிழ் சமூகம் அப்படிங்கிறது காதலையும் வீரத்தையும் தனது இரு பெரும் கூறுகளாக கொண்டது. சங்க இலக்கியங்கள்ல இருந்து எடுத்து பார்த்தா அதனுடைய அத்தனையும் காதல் வீரம் அப்படிங்கிற இரண்டு தலைப்பின் கீழ் அடக்க முடியும். அப்படிங்கும்பொழுது காதல் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு கூறாக இருந்திருக்கு. தமிழ் சமூகம் அதனை போற்றி இருக்குது. அப்படி இருக்கும்போது காதலுக்காக இன்றைக்கு காதலர் தினம் கொண்டாடுவது என்பதை எப்படி அதை கலாச்சார மீறல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? இல்ல, காதல் இப்போ இவரோ ராமரவிக்குமாரோ மற்றவங்களோ காதல் பரிசே தப்புன்னு சொல்லல. ஆனா காதலர் தினம் அப்படிங்கிற பேர்ல ஒரு சீர்கேடுகள் நடக்கின்றன, ரோட்ல எப்படி எல்லாரும் இருந்துக்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்துக்கு உகந்ததா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. கலாச்சாரம் அப்படிங்கிறது கால மாற்றத்தின் அடிப்படையில் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. தொடர்ச்சியா ஒரு கலாச்சாரம் நிலைத்து நிற்க, அன்றைக்கு இருந்த அந்த கலாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கல. அதே சமயம் காதலர் தினத்தில் சில அத்துமீறல்கள் அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது. அத்துமீறல்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்டிக்கலாமே ஒழிய அதற்காக தாங்களே அந்த காதலர் தினமே கூடாது அப்படின்னு சொல்றதும், அல்லது அந்த காதலர் தினத்தில் கூடக்கூடிய காதலர்களை எதிர்த்து அவர்களோட கையில கட்டாயமா தாலியை கொடுத்து அவர்களை கட்டச் சொல்வது, இந்த மாதிரி செயல்கள் கடுமையா. உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் கேட்க விரும்புகிறேன் டாக்டர் புனிதா. காதலர் தினம் செலிப்ரேட் பண்றதும் பண்ணாததும் ஒரு இண்டிவிஜுவலோட விருப்பம் அப்படின்னு. மதர்ஸ் டே கொண்டாடுறாங்க, டீச்சர்ஸ் டே கொண்டாடுறாங்க, விமென்ஸ் டே கொண்டாடுறாங்க. அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காதவங்க காதல்ல என்ன கெட்ட வார்த்தையா? அது கொண்டாடுனா என்ன பிரச்சனை? திரு ராமரவிக்குமார், உங்களுடைய நீங்க மதர்ஸ் டே சகோதரி சொல்றதை நான் முழுக்க வரவேற்கிறேன். அம்மா பெற்றோர்கள் தினம், தாய்மார்கள் தினம், அன்னையர் தினம், இதெல்லாம் எந்த விதமான அத்துமீறல் நடக்குது சொல்லுங்க சார். அத்துமீறல் நடந்தா அது தண்டிக்கப்படணும். என்ன அத்துமீறல்? சட்டத்துக்கு மீறி ஒரு விஷயம் செய்யப்படுது, அப்சீன் ஆக்ட் நடக்குது அப்படின்னா அது காவல்துறை அங்க புகணும். ஆனா அது ஒரு சில இடங்கள் நடக்குது அப்படிங்கறதுனால இது தினமே கொண்டாடக்கூடாது, இந்த தினம்னா எல்லாருமே அத்துமீறல் தான் செய்வாங்க அப்படிங்கிற அசம்ஷனுக்கு நீங்க ஏன் வரீங்க? அதை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க யார்? இதுல அத்துமீறல் நடக்கும், நீங்க யார் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறதுக்கு? மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், இந்து இயக்கங்களோ இந்துக்களோ காதலுக்கோ காதலர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. காதலின் பெயரால் நடக்கக்கூடிய கலாச்சார மீறல்கள், அட்டூழியங்கள், காம களியாட்டங்களுக்கு நாங்கள் எதிரிகள். காரணம் என்ன சொல்றேன்னா, வணிக நிறுவனங்கள்ல குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்குன்னா விழா நடத்துறான். அவன் பணம் சம்பாதிப்பதற்கு நீங்க ஏயா இரையாகிறீங்க? சார், இதே தினத்துலதான் சார் இன்னைக்கு காலையில கூட பேட்டிகள் எல்லாம் பார்த்தேன். எங்களுடைய அம்மாக்கு இந்த காதலர் தினம் அப்படிங்கிறது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம என்னுடைய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் இவங்க கிட்டயும் அன்பு நாங்க பரிமாறிக்கிறோம், நண்பர்கள்ட்ட அன்பு பரிமாறிக்கிறோம் அப்படின்னு. சில இடங்கள்ல அத்துமீறல்கள் இருக்கலாம், அது சட்டத்துக்கு புறம்பானால் அது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அங்க கட்டுப்பாடு வேணும். அதுக்காக இந்த தினமே கொண்டாடக்கூடாதுங்கிற ஒரு கூற்று சரியா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. திரு ஜவால் அவர்கள்ட்ட முதற்கட்ட பார்வையை கேட்க விரும்புறேன். இல்ல, காதலர் தினம்ங்கிற பேர்ல யாரும் ரோட்டிலோ பார்க்கிலோ கூத்தடிக்கவில்லை, குடும்பம் நடத்தவில்லை. அது நிச்சயமா, அதாவது ஒரு கிளப்ல அவங்க எங்கேயும் இல்லை, ஒரு கிளப்ல உட்காந்து குடிக்கிறாங்க, கூத்தடிக்கிறாங்க, இன்னொன்னு சீட்டு போறாங்க. அதனால யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை. அவன் குடிச்சு கெட்டு போறான், அவ்வளவுதான். ஆனா அதுல உள்ள பூந்து நீங்க சொல்ற மாதிரி மோரல் போலீஸ், கல்ச்சுரல் போலீஸ் செய்யறதுக்கு நமக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னொன்று நாம் நினைவு கொள்ள வேண்டும், இந்த காதலர் தினம் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரால் அன்பு செலுத்தும் தினமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. நீங்க சொன்ன அந்த கன்சியூமரிசம், இந்த
முதலாளிகள் இருக்கிறாங்களே அவங்க இதுல ஒரு மிகப்பெரிய வியாபார அனுகூலம் இருக்கிறது என்று கருதி பரிசு பொருட்கள் அது இதுன்னு சொல்லிட்டு கோடிகளை தாண்டி இருக்கிறது விற்பனை. உலகம் பூராவும் காதலர் தின பரிசுகள் என்று மாத்திரம் கோடிகள் இருக்கிறது. ஒருத்தர் எனக்கு தெரியும் பாம்பேல அவர் காதலர் தின பரிசு வந்து வருஷத்தோடு செய்யறாரு, அதோட நிப்பாட்டிடுறாரு, வேற ஒன்றும் செய்யறதில்லை. அந்த மாதிரி மெமெண்டோஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய, மோதிரம் என்ன, மாலை என்ன, சால்வை என்ன, கைக்குட்டை என்ன. ஒருத்தர் வந்து ஒரு கைக்குட்டை செய்தார் காதலர் தினத்துக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி. அப்புறம் தான் தெரியுது கைக்குட்டை கொடுத்தால் அது பகையில் முடியும். எல்லா பண்டிகைகளையும் செலவு செய்யறோம் சார். எல்லா பண்டிகைகளையும் நம்ம வந்து உற்சாகமா தீபாவளிக்கு பொருள் வாங்குறோம், பொங்கலுக்கு வாங்குறோம் அப்படின்னா அது கன்சியூமரிசம் சொல்ல போறோமா? இல்ல நீங்க தீபாவளிக்குன்னு சொல்லி உங்களை நீங்க யாரும் விளம்பரப்படுத்த வேணாம், தானா போய் வாங்கிடுவோம். இது அப்படி இல்லை. காதலர் தினம் என்று சொல்லி உங்களை அடித்து தலையில் வைத்து கெட்டுகிறார்கள். இதை உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அந்த காதலி கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாலோ நீங்க வாங்க. கட்டாயமா சொல்றாங்களே எல்லாரும் காதலர் தினத்துக்கு வாங்கியே ஆகணும் அப்படின்னு. அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் செய்யப்படுது தானே. திரு ராமரவிக்குமார், யூ வாண்டட் டு மேக் அ பாயிண்ட். சார் நீங்க சொல்ற விஷயம் ஹரிஹரன் சார், யாரும் கட்டாயப்படுத்துறது இல்ல இது வாங்குங்கன்னு சொல்லி, சரியா? ஆனா ஒரு கவர்ச்சியை கொண்டு வருகின்ற பொழுது என்ன ஆகும்? ஒரு 8 வயசு பிள்ளைக்கு கூட மனசுல நான் ஒருத்தனை பார்க்கிறேன், அவன் எனக்கு காதலன் போல இருக்கான், நான் அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய மனநிலையை, பிஞ்சு மனதிலே ஒரு நஞ்சு விதைக்கக்கூடிய வேலையை வியாபார நிறுவனங்கள் செய்து வருகிறது. இதற்கு நம்முடைய தமிழ் சமுதாயம், காதலுக்கு உட்பட்ட காதல் சார்ந்த தமிழ் சமுதாயம், வீரம் சார்ந்த தமிழ் சமுதாயம் தன்னுடைய மண்ணுக்கே உரிய கலாச்சாரத்தை இழந்து விட்டு கற்பை இழந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க எதிர்க்கிறோம். இதுல என்ன தப்பு? டாக்டர் புனிதா அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். காதல் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து இவர் குறிப்பிட்டது போல நம்ம தமிழ் கலாச்சாரத்துல காதலும் வீரமும் இரு முக்கிய கூறுகளாக சொல்லப்படுகிறது. இது ஒரு தனி மனித ஒரு விஷயம், இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ஆனா இது ஒரு மேடப்படுத்தி குழுவா கொண்டாடி இது வந்து ஒரு கன்சியூமரிச மனோபாவத்தோட போய் வந்து ஒரு பொது இடத்துல வந்து இதை வெளிப்படுத்தும் பொழுதுதான் இந்த கேள்விகள், இந்த சர்ச்சைகள் எல்லாமே எழுது. இது வந்து இந்த அளவுக்கு பொதுப்படுத்தணுமா? ஒரு தனி விஷயமா இருக்கிறது ஒரு பொது விஷயமாக மாறி ஒரு மேடை போட்டு ஒரு இந்த அளவுக்கு செய்யும் பொழுது ஒரு அத்துமீறல்களுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கவே செய்யும். அத்துமீறல்கள் தினமும் நடக்குது. பீச்சுக்கு வந்து காதலர் தினத்துக்கு அன்னைக்கு மட்டும்தான் மக்கள் காதலர்கள் இருக்காங்களா? என்ன டெய்லி போய் பாருங்க, 10 பேர் உட்கார்ந்துட்டு தான் இருப்பாங்க, இருந்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. மக்கள் வந்து அந்த ஒரு நாள்ல தெரிவிச்சாதான் காதல். இந்த தினத்துல பீச் ஆகட்டும், பார்க் ஆகட்டும், பொது இடங்கள் ஆகட்டும், ஜோடி ஜோடியா வந்து அந்த இடத்துல இயல்பாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது நம்ம பார்க்கணும் இல்லையா கூட? அதுதான் கேக்குறேன். காதலர் தினத்து அன்று மட்டும் தான் நடக்குதா அது பீச்ல? மத்த நாளெல்லாம் அந்த நாள்ல இவ்வளவு நபர்கள் வராங்க. இது வந்து அதற்குன்னு ஒரு தினம் டெடிகேட் செய்வது போல இந்த அளவுக்கு அதிகமா நடக்குது. குழந்தைகள் பாக்குறாங்க, அடுத்த சங்கத்தினர் பாக்குறாங்க. வாட் மெசேஜ் இட் சென்ஸ்? நீங்களே அதை நியாயப்படுத்தல. எல்லா நாளும் நடக்குது, மத்த நாள்ல ஏன் மாரல் போலீசிங் நடக்கலன்னு கேக்குறீங்க. இந்த நாட்கள்ல அதிகமாக நடக்குது, இதுக்கு ஒரு நாள் டெடிகேட் செய்யப்பட்டு ஒரு மேடப்படுத்தப்படுது. இது என்ன மாதிரியான மெசேஜ் அடுத்த சங்கதிக்கு கொடுக்கும்? குழந்தைங்க எல்லாம் இப்ப புத்திசாலியா தான் இருக்காங்க. பாக்குறதெல்லாம் வச்சு ரைட்டு ராங் அப்படின்றத வந்து அவங்க கரெக்டா வீட்டுல பாக்காதது, டிவில பாக்காதது, இன்டர்நெட்ல பாக்காதது, வீட்டுல பார்த்து என்ன கத்துக்க போறாங்கன்னு தெரியல. உங்களுடைய பார்வை திருமுக்கில காதலர் தினம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த சமூகம் காதலர்களையோ அல்லது காதலையோ ஏத்துக்கிட்டு இருந்திருந்தா இன்னைக்கு இவங்க வெளியில வந்து காதலர்கள் தனித்தனியா வெளியில வந்து சுத்தணும்ன்றதோ, அல்லது ஐயா சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க, வீட்டுல இருந்து காதல் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. வீட்டுல இருந்து காதல் பண்றதுக்கு அனுமதி இருந்திருந்தால், வீட்டுல காதலுக்கு அனுமதி இருந்திருந்தா இவங்க வெளியில வந்திருக்க வேண்டிய தேவையை இருந்திருந்திருக்காரு. ஒண்ணு இல்ல எல்லாரும் ஏத்துக்கணும், வெளியில வந்திருக்க வேண்டிய தேவை இருந்திருந்திருக்காது. அப்படி இருக்கும் பொழுது காதலர் தினம் காதலர் தினம் இவ்வளவு கிராண்டாவோ அல்லது இவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியலாவோ இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப இதையெல்லாம் முடக்கும் பொழுது எங்க இங்க ஏத்துக்கல, நம்ம கன்சர்வேட்டிவ் சொசைட்டி வெளிநாடுகள்ல ஏத்துக்காதனால வெளியில கொண்டாடுறாங்களா, பார்க்ல கொண்டாடுறாங்களா, பொது இடங்கள்ல கொண்டாடுறாங்களா? அவர்களுடைய தொடர்ச்சியான கலாச்சாரம் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் இங்க, அதாவது தமிழகத்துல இதை வச்சு பார்க்கும் பொழுது, தமிழகம் ஒரு காதல் சார்ந்த தளமாக இருந்தாலும் சாதிய எதிர்ப்புகளும் இந்துத்துவவாதிகளின் எதிர்ப்புகளும் இருக்கும் பொழுது, இத்தனை அடக்குமுறைகளையும் மீறி ஒரு சமூகம் வெளியில வரும் பொழுது அது ஒரு தினமாக கொண்டாடப்படுது.
அப்படி தினமாக கொண்டாடப்படும் பொழுது இவர்கள் அது மீறி அத்துமீறி தாக்குதல் நடத்துறது இவ்வளவும் தொடரும் பொழுது இதன் காதலர் தினத்துக்கான எதிர்பார்ப்பும் அல்லது காதலர் தினத்தை ஒரு போராட்ட தினமாவே கொண்டாட வேண்டிய ஒரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்க இந்த காதலர் தினத்துல நடக்கக்கூடிய அத்துமீறல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? அத்துமீறல்கள் நடந்தா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? இல்ல காதலர் தினமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க, காதலுக்கு எதுங்க ஒரு தினம் அப்படின்னு கேட்கிறீங்களா? இப்ப சகோதரி டாக்டர் புனிதா சொன்னாங்க தினசரி அங்க டெய்லி கூத்து நடக்குதுன்னு சொல்லி. மஞ்சப்பைடு ஒரு சினிமாவில ராஜு கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போவாரு பீச்சை பாக்குறதுக்கு. 2 காதல் ஜோடி உட்காந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்லுவாரு என்னமா அப்பத்தா செத்ததுக்கு அழுதுகிட்டு இருக்கு ரெண்டும் அப்படின்னு கேட்பாரு ராஜுகிரன். நான் தினசரி நீங்க நடக்குது பீச்ல நடக்குது அந்த கூத்து நடக்குதுன்னு நடக்கட்டுமே. நீங்க குறிப்பா ஒரு பாதிரி வேலண்டைன்கிறவர் இறந்த தினத்தை நீங்க காதல் தினம்னு கொண்டாடுறதுனாலதான் இருக்கிறோம். நீங்க தினசரி கொண்டாடுறோம், நாங்க தினசரி லவ் பண்றோம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்களா? கொண்டாடப்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை எதிர்க்கிறீங்களா? இந்த ஒரு தினம் காதலுக்கு எதுக்கு ஒரு தினம்னு சொல்றீங்களா? அந்த விஷயம் அந்த நாள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்க்கிறீங்களா? காதலை கத்துக் கொடுக்கிறதுக்கு வெள்ளக்கார பாதிரி யாரு சார்? இந்த நாட்டுல காதல் இல்லையா என்ன? இந்த நாட்டுல ஆண்டாள் இருந்திருக்கிறாள், மீரா இருந்திருக்கிறாள், கண்ணனை காதலிச்சிருக்காங்க. என்ன காதல் இல்லை ஒரு காதலை கத்துக் கொடுத்து காதலுக்கு ஒரு தினம் இருக்கலாம் இல்லங்க? காதலுக்கு ஒரு தினம் இருக்கலாம் இல்லங்க? அது எதனால அப்படிங்கறது உங்களுடைய பிரச்சனையா? அந்த காதல் தினம் எதனால ஒரு தினம் வருது பிரச்சனையா? ஹரியரன் காதலர் தினம் 14, அப்ப 17ஆம் தேதி காதலர் முறிவு தினமா? இல்ல இப்ப இது தைப்பூசம் ஒரு நாள் கொண்டாடப்படுதுன்னா மற்ற நாள் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. இதே கிறிஸ்துமஸ் சொல்றீங்களா ஹரியரன்? இல்ல அதேதான் கேள்வி. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அப்படின்னா மற்ற தினத்துல கிறிஸ்துவ போற்றோம் அப்படின்னா மற்ற தினத்துல ஈழறோம் அப்படின்னு அர்த்தமா என்ன? நான் என்ன சொல்றேன் தினசரி அன்பு செலுத்துங்க. ஏன் பர்டிகுலர் அந்த ஒரு தினத்தை சொல்லி நீங்க காதல்ங்கிற தினசரி பக்தி செலுத்துறோம், தினசரி பக்தி செலுத்துறோம், சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம், தினசரி முருகன் மேல பக்தி கொண்டிருக்கோம், தைப்பூசம் கொண்டாடுறோம். அப்படி இருக்கும்போது தினசரி கிறிஸ்து மேல அன்பு வச்சிருக்கோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அப்படி இருக்கும்போது தினசரி காதலுக்கு மரியாதை செலுத்துறோம், ஒரு நாள்ல கொண்டாடுறோம். இதேதான் நான் சொல்றேன். நீங்க தினசரி அன்பு செலுத்துறீங்கல்ல, அந்த அன்பு செலுத்ததை வீட்டுலதான் கொண்டாடுறோம். இது இவங்க தைப்பூசத்திலயோ கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலயோ யாரும் அத்துமீறல் நடக்கலையே, யாராவது சமூகத்தை கெடுக்குதாது? இல்ல இந்த சமூகத்தை அத்துமீறுது அப்படிங்கறது நிர்ணயிக்கிறது யாருன்னா என்னுடைய கேள்வி. திரு ஜஃபார், யாரு நிர்ணயிக்கும் சார்? நம்முடைய பண்பாட்டு விழுமியங்களை காப்பதற்காக குறிப்பாக சினிமாவில் சென்சர் போர்டு இருக்கிறது. எது ஆட்சேபகரமானது எது ஆபாசமானது என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதன்படி படங்கள் வெளிவருகின்றன. ஆனால் இன்று தொலைக்காட்சி மூலமாக நம்முடைய வரவேற்பறைக்கே அத்தகைய ஆபாசங்கள் உட்புகுந்து விட்டன. அதை சிறுவர்களும் பார்க்கிறார்கள், எல்லோரும் பார்க்கிறார்கள். அதை தடுக்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதை தடுப்பதற்கில்லை. இன்னொன்று அது நடக்குதுல்ல, இதுவும் நடக்கலாமே அப்படின்னு அது மாத்திரம் இல்ல, இந்த நாட்டில் பாலியல் பலாத்காரம் என்பது இன்று ஒரு தினசரி நிகழ்வாகிவிட்டது. அதை ஏன் நீங்கள் தடுக்க முயலக்கூடாது? உங்களுடைய அமைப்பு ரீதியான பலம் இருக்கிறது, உங்களுக்கு நாடு முழுவதும் தொண்டர் இருக்கிறார்கள். இந்த பாலியல் பலாத்காரத்தை தடுப்பதற்கு அதற்கு காரணங்களை முளையிலே கிள்ளியதற்கு நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? இந்த காதலர் தினத்தை நீங்கள் எதிர்ப்பதன் மூலம் யூ ஆர் ட்ரைங் டு கெயின் பொலிட்டிக்கல் மைலேஜ், அரசியல் மைலேஜை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள் என்றுதான் அர்த்தமே தவிர காதலர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றோ அல்லது கெட்டு போறதோ சமூகம் கெட்டு போறது என்றோ சொல்வதற்கு இல்லை. இன்னொன்று சொல்லுகிறேன், ரவிக்குமார் இல்லை இல்ல என்ன காரணத்தினால இல்லை, அது நான் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லலை, அதை அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யலாம். இது இன்னொன்று இருக்கிறது, இந்த காதலர் தினத்தை ஏன் அச்சத்தோடு பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், காதல் என்பது இயல்பாக தோன்ற வேண்டியது. அது தோன்ற வேண்டிய வயதில் தோன்ற வேண்டும். பிஞ்சிலே படுத்தால் வாழ்க்கையில் வெம்பி போவார்கள் என்கிற பயம் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் காதல் என்றாலே பதறுகிறார்கள். ஆனால் காதலர்கள் உயிரே போனாலும் காதல் இருந்தால் காதல் தான் என்கிற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் உயிர் போக வேண்டிய நிலை வந்தால் காதலில் தொடர்வார்களா என்பதெல்லாம் வேறு விஷயம்.
ஆனால் இந்த பெற்றோர்களுக்கான அச்சம்தான் இந்த காதலுக்கு எதிர்ப்பாக இருக்கு. அப்படி உயிர் போனாலும் தொடரக்கூடிய காதலுக்கு தான் அச்சாரமா இருக்கா இந்த தினம் அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமா இருக்கு. ரொம்ப ஒரு கேஷுவலா வந்து இது வந்து ஒரு நிச்சயமா இந்த தினத்தை கொண்டாடணும், ஒரு பேரோட கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை இந்த தினம் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட், கல்ச்சுரலி எக்ஸ்ப்ளாய்டட், மாரலி எக்ஸ்ப்ளாய்டட் தான் சொல்லலாம். இப்ப கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டட்னா வியாபாரிகள் செய்யறாங்க, மாரல் எக்ஸ்ப்ளாய்டட்னா இவரை போன்றவர்கள் நல்ல எண்ணம் தான், அவர் ஒண்ணு கெட்ட எண்ணத்தோட செய்யறான்னு சொல்லல. ஆனால் அது அந்நியர் கரையில் சுதந்திரத்தை தலையிடுவதாக அமையக்கூடாது. யாரு என்ன எக்கெடு கெட்டு போனாலுங்கிற பொறுப்புணர்ச்சி இல்லாமல் அவள் இருக்கவில்லை. நம்முடைய சமூகம் கெட்டு போகிறது, நம்முடைய நாடு கெட்டு போகிறது என்று அவர்கள் அக்கறை எடுத்துக் கொள்வதிலும் ஆட்சியவில்லை. ஆனால் அவர்கள் அத்துமீறுகிறார்கள் என்ற பெயரில் நீங்கள் அத்துமீறக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நான் திரு ராமரவிக்குமார் தான் கேட்கிறேன், இந்த ஒரு அத்துமீறல்கள் நீங்க வந்து காதலர்கள் அத்துமீறாங்க அப்படிங்கிறீங்க. இந்த அத்துமீறல்கள் ஒரு பக்கம் சொல்ல, இந்த ஒரு தினத்துல யார் யாரெல்லாம் பீச்சுக்கு வராங்களோ, யார் யாரெல்லாம் பார்க்குக்கு வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் கட்டாயமா தாலி எடுத்து கொடுத்து கட்டுறது அப்படிங்கறதெல்லாம் என்ன மாதிரியான அத்துமீறல்? அதாவது நாங்க எந்த விதத்துல அத்துமீறல் நடக்கவில்லை. முதல் விஷயம், தாலி வந்து நீங்க உண்மையான காதலர்களாக இருந்தா நீங்க தாலி எடுத்து தம்பதிகளா வாழுங்க, உங்களுக்கு உதவி செய்யறாங்க. தாலி கட்டணுங்கிறது அவங்க தான் முடிவு செய்யணும், அவங்க முடிவு செய்யணும், நீங்க முடிவு செய்வீங்களா? இல்ல ஒரு விஷயம் நிச்சயம் மங்களூர்ல நிச்சயம் நான் என்ன சொல்றேன், ஹோட்டல் இளைஞர்களை யுவதிகளை அடித்த முத்தலிக்கு அத்துமீறலா இல்லையா? எஸ் எக்ஸாக்ட்லி. இல்ல யாரு ஜோடியா வராங்க, அவங்க காதலர்களா இருப்பாங்க, அவங்க எந்த தேதியில எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறது அவங்க முடிவு செய்யணும். இரு வீட்டாருடைய சம்மதத்தோட நடக்கணும். அது வரைக்கும் காதலர்களா இருக்காங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிட வேண்டிய விட்டு போட்டு அங்க போய் நான் கிஸ் பண்ணுவேன், அங்க போய் அவரோட நான் உடல் உறவு கொள்வேன், என்னையா நியாயம்? இல்ல இல்ல நீங்க முத்தலிக்கு அவன் சொன்னா யாரு அடிச்சாங்களோ முத்தலிக்கு போய் ஒரு இடத்துல போய் அங்க போய் வந்து பெண்களுடைய முடிய பிடிச்சு பலார் பலார்னு அரைஞ்சு அத்திமீறல் சொன்னாங்க. நீங்க சொல்றத நான் மறுக்கிறேன். பிரபாத் முத்தாலிக் அவர்கள் அதுல வன்முறையில் ஈடுபடவில்லை, அவருடைய அமைப்பு வன்முறையில ஈடுபடவில்லை. தவறான பதிவு நீங்க அந்த எந்த பெண் அத்துமீறாமல் தான் கைது செய்யப்பட்டாரா? அந்த பெண்ணு வந்து பாதிக்கப்பட்டால், எந்த பெண் பாதிக்கப்பட்டாலோ அந்த பெண்ணுடைய அம்மா ஒரு அண்ணனுடைய ஸ்தானத்துல இருந்து நீ செஞ்சிருக்க நன்றி சொல்லிருக்காங்க. இல்ல இதை தாண்டி இப்ப ஒரு பீச்சுக்கு போய் பார்க்கு போய் இந்த நாள்ல வரக்கூடிய தம்பதியினருக்கெல்லாம் கட்டாயமா தாலி கட்டுன்னு சொல்றதுங்கிறது ஒரு அத்துமீறலா இல்லையா? நான் கட்ட சொல்லலையே, விருப்பப்பட்ட வாங்கிக்கன்னு சொல்றேன். நீங்க என்ன அது அத்துமீறல் சொல்றீங்க? பல இடங்கள்ல பல மாநிலங்கள், தமிழ்நாட்டில இல்லாம இருக்கலாம், பல மாநிலங்கள் கட்டாயமா தாலி கட்ட வைக்கப்படுது. அதுவும் கொடுக்கறதும் கொடுக்கறாங்க, மஞ்சக்கேர் கொடுக்கறாங்க. அப்படியே தங்கமும் சீரும் ஒரு தாய் சிறப்பா இருந்திருக்கும். தாலி கொடுத்து சப்போர்ட் பண்றீங்களா? ஒரு விஷயம், டாக்டர் புனிதாமா, நம்ம நாட்டில தான் இவ்வளவு சுதந்திரமா நம்ம பேச முடியுது, காதல் தினம் கொண்டாட முடியுது. இதே பாகிஸ்தான்ல போய் நீங்க ஒரு காதல் தினம் கொண்டாட முடியுமா? இன்னொரு பாகிஸ்தான் இந்தியா மாறணுமா? இந்தியா வந்து பாகிஸ்தான் ஒரு செக்யூலர் கண்ட்ரியா இருக்கு, விரும்பல. சார் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது நம்ம கலாச்சாரமா? பெண்ணை வந்து தெய்வமா மதிக்கிறது இல்ல, பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது கலாச்சாரமான்னு கேட்கிறேன். மத்ததுக்கெல்லாம் கலாச்சாரம். ரோட்ல வந்து ஒருத்தர் சிறுநீர் கழிச்சா அதை கேட்கறதுக்கு தட்டி கேட்க ஆளு கிடையாது, ஒருத்தன் துப்புனானா அதை கட்டி கேட்க ஆளு கிடையாது. மாடல் போலீஸ் அப்படின்னு தப்பு செஞ்சா நான் கேட்பேங்க. அப்ப தங்கச்சியோட நிப்பாட்டிக்கணும், தங்கச்சியோட நிப்பாட்டிக்கணும். தட்டி கேட்பேன். காதலர்கள் அத்துமீறாங்க. நீங்க வந்து நான் யாரையும் காதலிப்பேன்னு சொன்னா, நீங்க யாரையும் காதலிப்பா வீட்டுல இருந்து காதலிங்க, விடுதிகளை போங்க, உல்லாசமா இருக்க. யாரு உங்களை கேட்டா கூட நீங்க பண்றத வந்து உங்க ப்ராப்பர்ட்டியில வந்து காதலிக்கீங்க, உரிமை இருக்கோ அதே உரிமை இருக்கு. போறோம் அப்படின்னு கலாச்சாரத்தை மீறுவதற்கு நீங்கள் யார்? தொல்காப்பியத்திலே வந்து தலைவன் தலைவி கூட
சொல்லுங்க. காதல் இல்லாம என்ன கலாச்சாரம் சொல்லுங்க. அத்துமீறாங்க, ஓகே. காதலுக்கு எதிராக என்ன பேசுவீங்க சொல்லுங்க. தொல்காப்பியத்துல இருந்து இருக்கு, அகநானூறு அப்படின்னு வச்சு அத்தனை பாட்டு எழுதிருக்காங்க. நீங்க ஒரு போய் சொன்னீங்களே, என்ன ரோட்ல கிஸ் பண்ணிக்கிட்டாங்க, நீங்க பாத்தீங்களா? பண்ணல. கூடல் அப்படின்னு எழுதிருக்காங்க, கூடல் அப்படின்னு எழுதிருக்காங்க. வீட்டுல இல்ல, வெளியே வந்துதான் பண்ணிருக்காங்க. அப்படி பாப்புலேஷன் ஜாஸ்தியா போயிடுச்சு, தனித்தனியா இடம். அந்த காலத்திலே தொல்காப்பியம் நீங்க சொல்றீங்கல்ல ஐயா, ரோட்ல முத்தம் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க ஆபாசமா சொல்றீங்களே. உங்க கோயில் கோபுரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சிலைகள் இருக்கு, நீங்க சொல்லக்கூடியதிலே காம களியாட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய அத்தனை சிலைகள் இருக்கு. அதை பத்தி நீங்க இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே சொல்லலையா? அதைத்தானே நீங்க அந்த இடத்த தானே புனித இடமா வச்சு வழிபடுறீங்க. ஐயா ஐயா, எங்கள் கோயில் கோபுரம் இருக்க, நீங்க சொல்றீங்கல்ல கோயில் கோபுரங்கள், உங்களுக்கு வேற விஷயமே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, எங்கள் கோவில் கோபுரங்களில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் தெரிந்தால் தவறா? ஆனா நீங்க காதவளையே காமமா பாக்குறீங்களா? நீங்க காதல் வேறு காமம் வேறு இல்ல. காதல் அப்படிங்கிறதுக்குள்ளதான் காமம் வருது, காதல் வேறு இல்ல. இதை தாண்டி என்னுடைய கேள்வி முகிலன், இப்ப இன்னைக்கு வந்து ஒரு பொது இடங்கள்ல இல்ல, இன்னைக்கு நம்முடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் கலாச்சாரம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க பொது இடங்கள்ல வந்து கிஸ் செய்வதே ஒரு மூமெண்டா நடத்துவது, இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயங்களுடைய தொடர்ச்சியா சிலர் கருதுனர். முத்த போராட்டத்தை தொடர்ச்சியா எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது ஆரோக்கியமானதான்றது அடுத்து வரும். அது யார் தொடங்கி வச்சா? அது வரைக்கும் அந்த போராட்டம் நடக்கல. அந்த போராட்டத்தை அப்ப யார் தொடங்கி வைக்கிறா? கலாச்சார காவலர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பொது இடங்கள்ல முத்தம் கொடுப்பதை ஒரு மூமெண்டா சித்தரிச்சு அது வந்து பொது இடங்கள்ல செய்யும்போது அடுத்த சங்கதியினருக்கு குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு செய்தியை கொடுக்கும்? பொது இடங்கள்ல முத்தம் கொடுக்கறதுனால மட்டும் அடுத்த சந்ததி பாதிக்கப்படாது. அதாவது தொடர்ச்சி ஐயா சொன்ன மாதிரி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை குழந்தைகள் மனசுல சினிமால இருக்கு, நாடகத்துல இருக்கு, இதெல்லாம் சரி. அதே நேர்லயும் செய்யும் பொழுது ஒரு குழந்தை பாக்குது, இல்லாட்டி ஒரு இளைஞர் பாக்குறாரு அப்படிங்கும் போது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களுடைய மனதில்? அது வேற ஒண்ணும் இல்லை. அதாவது இதனுடைய பாதிப்பு இப்படி தொடருது அப்படிங்கறத பல இளைஞர்கள் அப்படிதான் பார்த்தாங்க, நாங்கெல்லாம் அப்படிதான் பார்த்தோம். அதாவது இவங்க அடிச்சனால தான் இவ்வளவு இந்த பிரச்சனை, முத்த போராட்டம் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய பிரச்சனையா வளர்ந்து வந்தது அப்படிங்கிற பார்த்தோம். இது குழந்தைகள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இல்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஆனா அப்படி முத்தம் கொடுக்கறத தடுக்கிறதுக்கோ அல்லது முத்தம் கொடுக்கறாங்க பார்த்துட்டு தாண்டி போறதுக்கான மனப்பக்குவ நிலையோ கூட உங்க கிட்ட இல்லையே. திரு அப்துல் ஜஃபார் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன், இதனால என்ன நன்மை இருக்கிறது, எதற்காக கொண்டாடப்படுது அப்படின்னு பலருக்கு தெரியாது. இதை தாண்டி இன்னைக்கு ஒரு ஃபேஷன் மாதிரி போய் நீங்க சொன்னது போல ஒரு கன்சூமரிசம் மனோபாவத்தை கொண்டு வந்து இது மூலமாக விற்பனை பெருக்கணும் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் பலருக்கு இருக்கு. இதை தாண்டி இது ஒரு ஃபேஷனா இன்னைக்கு என்னுடைய நண்பர் வந்து தன்னுடைய காதலியோட கொண்டாடுறான், இந்த கொண்டாடாட்டி எனக்கு அசிங்கம் இல்ல எனக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு இன்னைக்கு ஒரு இளைய தலைமுறையை ஒரு தவறான திசைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு தினமா தானே இது இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. என்னென்று சொன்னால் இந்த நோக்கம் சரியானது. காதலர் தினம் என்று கண்டுபிடித்த வேலண்டைன் பாதிரியாருடைய நோக்கம் சரியானது. அதை கொச்சை பிடித்தது வேறு மற்ற நாட்டவர்கள் அல்ல. அவர் சொல்றாரு இல்லையா, வேடு நாட்டிலாம் நடக்குது, யாரும் கேட்கிறாண்ட ஒண்ணு இல்ல. அவங்க அதை கொச்சைப்படுத்தல, அது அவங்களுக்கு இயல்பானது, சுவாபானது. இதை கொச்சைப்படுத்தியது நம்முடைய இந்தியர்கள் என்று சொன்னால் அது தவறு இருக்க வேண்டும் நினைக்கிறேன். ரெண்டாவது, காதலர் தினம் என்றால் நாடுகள் இல்லாத கொச்சை இங்க வந்துருச்சுங்கிறீங்களா? ஆமா, மற்ற நாட்டுல சர்வசாதாரணமா இப்போ இங்க எப்படி கொச்சைப்படுத்த. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். லண்டன்ல பிரைட்டன் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு, அங்க போனா அரை நிர்வாணம் முழு நிர்வாணம் எல்லாம் இருக்கும், ஒரு பய திரும்பி பார்க்க மாட்டான். கோவால கடற்கரைக்கு போங்க, எத்தனை பேரு ஹேண்ட் நாக்க தொண்டி பார்த்துக்கோ தெரியுமா? இந்த பாலியல் பட்டினி என்பது இந்தியாவுக்கு தான் சொந்தம். நிறைய பேர் வருவாய்க்கும் செலவுக்கும் உள்ள ஈடுகட்ட முடியாமல் குடும்பத்தை ஊர்ல விட்டு நகரங்களில் வாழ்கிறார்கள். அது செக்சுவலி ஸ்டார்வ்டுங்கிற ஒரு கூட்டமே இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு தீனி போடுவது போல் இவர்கள் அதை தங்களுடைய போக்கை அமைத்துக் கொள்ளக்கூடாது என்பதில் அவர் அக்கறை காட்டுகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதை இன்னொன்று இருக்கிறது, எதுவுமே எதிர்க்கப்படும் போதுதான் வளர்கிறது. சில ஆண்டுகளுக்கு முந்தைய வரை இந்த காலத்துல என்னென்ன பிறருக்கு தெரியாது. கொஞ்சம் பேர் விஷயம் தெரிஞ்சவங்க பரிசுகளை பரிமாறி வளரதான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கத்தான் அவர்கள் வளர்கிறார்கள். அவருடைய அக்கறை நமக்கு புரிகிறது. ஆனால் அது மற்றவர்கள் மீது அத்துமீறலாக இருக்கக்கூடாது, அவர்களுடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடும் கூட இருக்கக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுடைய ஒரு நிலைப்பாடாக நான் இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் சொன்னது போல இந்த காதல் என்றாலே பதறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
இதை கண்டால் சேரி ஓடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் இந்த காதல் என்பது நம் நாட்டை பொறுத்தவரை ஒரு 5% வெற்றி பெற்றிருக்குமா என்பது சந்தேகம். அதுவும் அல்லது தாய் தகப்பனுடைய சம்மதத்தோடு குடும்பத்தினுடைய சம்மதத்தோடு திருமணம் 5% தான் வெற்றி பெறுது அப்படிங்கிறீங்க. எத்தனை சதவீதம் பேர் அதை கொண்டாடுறாங்க? ஒரு முறிய போற இல்லாட்டி வெற்றி பெறாத ஒரு விஷயங்கள் கூட இந்த மாதிரியான ஒரு சீர்கேடோட ஒரு தினத்துல அனுமதிக்கப்படும். கொண்டாடுறத பத்தி நான் சொல்றேன். இன்னைக்கு நாம காந்தி சிலைக்கிட்ட வா, நம்ம இன்னைக்கு காலை நேரத்தில் கொண்டாடுறோம் பீச்ல சொல்றான். 1 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அண்ணன் அங்க வர்றானா, அவன் காதலியோட வர்றானா யாருன்னு தெரியாது, நான் என்ன பார்த்தானா தொலைச்சிடுவான், நான் வரல. இதை நான் காதார கேட்ட ஒரு செய்தி. ஆக இந்த காதல் தினம் கொண்டாடுறதுலயும் ஒரு வெளிப்படையான தன்மை எதுவும் இல்லை, அச்சமற்ற தன்மை எதுவும் இல்லை. காதலர்களே அஞ்சிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. 2, ஒன்று பெற்றோருக்கு தெரிந்தால் அசிங்கமாயிடும், அல்ல இந்த மாதிரி காதல் தினத்தை எழுப்பவர்கள் கையில் மாட்டினால் அது இன்னும் ரசாபாசமாகிவிடும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. டாக்டர் புனிதா, இது சார் உங்களுடைய கருத்து? இல்ல இது ஒரு அத்துமீறல்களும் நடைபெறுது அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அது இல்ல அப்படின்னு நம்ம மறுத்துற போறோமா? அத்துமீறல் இருக்கு, பட் காதலர் தினத்தன்று மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்ல, எல்லா நாளும் இருக்கு. நீங்க தியேட்டருக்கு போய் பாருங்க, பீச்சுக்கு போய் பாருங்க, எல்லா நாளும் இருக்கு. அந்த நாள் அதுக்கு வந்து இந்த ஒரு நாள்ல நீங்க எவ்வளவு பார்க்ல எவ்வளவு பீச்ல ஒரு பார்க்க கூடாத பொசிஷன்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ண போறோமா? இந்த ஒரு தினம் இது மற்ற நாள் நடக்குது அப்படிங்கறதுனால இது என்கரேஜ் பண்ணக்கூடியதா, தடுத்து நிறுத்தப்பட வேண்டியதா? இதுதான் காதலர் தினம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கே. இப்ப இத்தனை பேர் இருக்காங்க, இதுல எத்தனை சதவீதம் வந்து இந்த மாதிரி பண்றாங்க? அப்சீன் அப்படின்றது யாருக்கு அப்சீன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப வந்து வெளிநாட்டுல வந்து கிஸ்ஸிங் வந்து ரொம்ப நார்மல். ஒபாமாவும் மிஷேல் ஒபாமாவும் பசங்களுக்கு முன்னாடி பண்ணிக்கிறாங்க, ஒரு நாட்டோட தலைவர் 2 குழந்தைங்களுக்கு முன்னாடி. அங்க தப்பா இல்ல, நம்ம நாட்டுக்கு தப்பா இருக்கு, சரி ஒத்துக்கிறோம் அப்படின்னு. அது கூட சட்டப்படி தப்பான்னு அதுதான் கேக்குறேன். சட்டப்படி அப்சீன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இருக்கு ஒலி, அதை யாரும் டிஃபைன் பண்ணது கிடையாது. இந்த பொது இடங்கள்ல இந்த தினத்துல அன்பை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறது அவங்களோட குற்றச்சாட்டு. அதுவும் கூட சட்டப்படி தப்பா திரு ராமரவிக்குமார்? ஐயா, சட்டப்படி நாங்க தப்பு ரைட்டுங்கிற விஷயமே இல்ல. அவங்க அன்பை வெளிப்படுத்த தாராள வெளிப்படுத்திட்டான். அந்த அன்பு மத்தவங்களை வந்து முகஞ்சொலிக்க வைக்க வேணாங்கிறது எங்களுடைய கேள்வி. முதல் விஷயம். 2வது, தனி மனித சுதந்திரம் எல்லாம் பேசுறாங்கல்ல, நான் பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். ஒரு விடுதியில ஒரு 2 பேர் ஒன்னா இருக்கிறாங்க, காவல்துறை போய் விபச்சார வழக்குல கைது செய்த, நாங்க 2 பேரும் தனியாத்தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னா நியாயமாகுமா சார்? அங்க சட்டப்படி ஒரு குற்றம் நடைபெறுது, காவல்துறை நுழையுது. ஆனா ஒரு பொதுவா ஒரு ஜோடி பார்க்குக்கோ பீச்சுக்கோ வரும்பொழுது இல்ல, அந்த காதல பப்ளிக் பிளேஸ் வரும்போது நீங்க கொண்டாடக்கூடாது, தாலியை கட்டு உடனடியே என்ன குற்றம்? ஒரு ஜோடியா பார்க்குக்கோ பீச்சுக்கோ வருது தப்பா? சட்டப்படி தப்பா? குற்றம் இல்லைங்கிறீங்க. தினசரி நாங்க தாலியை கட்டுன்னு சொல்ற மாட்டேன். நீ காதலர் யார்? நான் என்ன சொல்றேன், தினசரி நீங்க காதலர் தினம் கொண்டாடுறீங்களா? ஏன் அன்னைக்கு பர்டிகுலர் ஒரு நாள்ல காதலர் தினம் அது தப்பு அப்படிங்கிறீங்க? இந்த கலாச்சாரத்தை பாதிக்க அப்படின்னா தினமும் தானே நீங்க இதுக்கு கண்டிக்கணும். இன்னைக்கு மட்டும் ஏன் கண்டிக்கிறீங்க? நோக்கம் என்ன? நீங்க அன்னைக்கு நீங்க கொண்டாடுறதுனால நாங்க கண்டிக்கிறோம். இல்லை, யார் எப்படி கொண்டாடணும், என்ன கொண்டாடணும், அது தவறு இருந்தால், அது வந்து சட்ட விதிமீறல் இருந்தால் நிச்சயமாக காவல்துறை எங்க நுழையணும். ஏன் நுழையலன்னு நீங்க கேள்வி கேட்கலாம், சட்டத்துக்கு உட்பட்டு. ஆனா இதை செய்யணும், இந்த தினத்தை கொண்டாடக்கூடாது, இந்த தினத்துடைய காரணம் இது, அதனால நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு நீங்க களமிறங்குவதுங்கிறது சரியாங்கிறது தான் அடிப்படையான கேள்வி. என்னுடைய பதில் என்னன்னா, நான் எதிர்ப்பது வந்து நாங்க களமிறங்குறோம். எதுக்காக? அவங்க அத்துமீறல் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்க களமிறங்குறோம். காவல்துறை இருக்கு சார், எதுக்கு இந்து மத்திய கட்சி, எதுக்கு மற்ற அமைப்புகள்? காவல்துறை இருக்கு, இங்க ஒரு அப்சீன் ஆக்ட் இருக்கு அப்படின்னா செக்ஷன் 294 இருக்கு. அது பாயணமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது காவல்துறை. இதை தாண்டி பொது இடங்கள்ல வந்து முத்தம் கொடுக்கறாங்க அப்படின்னீங்க, இது இந்த நாட்டுல போதுமானதா இல்ல சார். இல்ல காவல்துறை மீது நீங்க குற்றம் சாட்டுறீங்க. இப்ப வந்து டெல்லியில ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு அப்படி நான் குற்றம் சாட்டுறேன். இல்ல காவலர்களுக்கு நாங்க உதவியா இருக்க
வணக்கம் சொல்றேன். இல்ல ஹரியாரன் நீங்க எங்களை மாட்டக்கூடாது. இல்ல டெல்லி காவலர்களுக்கு உதவியாக இருக்கிறோம். இல்ல அது காவல்துறை பார்த்துப்பாங்க. நீங்க எதுக்கும் கேட்கிறேன், உங்களை யாரும் நியமிக்கலையே. இதை தாண்டி டெல்லியில ஒரு கப்பல் முத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு காவல்துறை செக்ஷன் 294 படி வழக்கு பதிவு செய்யப்படுது. இது உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் என்ன சொல்லுது, இதற்காக வழக்கா, அன்பை வெளிப்படுத்துவது குற்றமா அப்படின்னு ஃபைன் யார் மேல போடுறாங்கன்னா காவல்துறை மேல போடுறாங்க. ஆக இந்த அன்பை பொது இடங்களை வெளிப்படுத்துறது தவறில்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இது தப்பு, இது நாங்க எதிர்ப்போம், தாலி கட்ட சொல்லணும்னு சொல்லுங்க. ஒரு பதிவு என்னன்னா, நாங்க மீண்டும் மீண்டும் சொல்வது அன்பிற்கோ காதலருக்கோ எதிரானவர்கள் அல்ல. மற்றவர்களை நீங்கள் முகம் சுளிக்க வைப்பு மாதிரி நீங்க செயல்படாதீங்கன்னு சொல்றோம். ரெண்டாவது விஷயம், நீங்க பெற்றவங்க ஸ்தானத்துல யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பிள்ளைய வளர்த்து அவங்கள படிக்க வச்சு அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றவனும் நினைப்பானா இல்லையா? நீங்க உரிமை பேசுறீங்கல்ல, பெற்றவங்களுக்கு உரிமை கடமைகள் இருக்குல்ல, அவங்க மனநிலையை யோசிங்க. ஏமான கேள்வியப்படலையா திரு முகிலன்? இது ஒரு பெற்றோர் ஸ்தானத்துல பார்க்கும்போது எதெல்லாம் உரிமை, எதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோமோ அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இது ஒரு பெற்றோர் ஸ்தானத்துல பார்க்கும்போது? பெற்றோரின் மனநிலையில நின்று பார்க்கும் பொழுது, இத்தனை ஆண்டு காலம் வளர்த்த பையனோ அல்லது பொண்ணோ இன்னைக்கு தன்னை மீறி இன்னொருத்தனையோ அல்லது இன்னொரு பொண்ணையோ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அல்லது விரும்பி போறாங்க அப்படிங்கிறது இவர்களால் பெற்றோர்கள் மீதோ அல்லது இந்த சமூகத்தின் மீதோ திணிக்கப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. என்ன அப்படின்னா, ஒரு இல்ல மாரல் போலீசிங் பண்றவங்க சொல்றதை கேட்டுதான் பெற்றோர்கள் எல்லாம் முகம் சொல்லிக்கிறாங்களா? உண்மை அதுதானே. ஏன் பெற்றோர்கள் இல்ல ஒரு இந்து மக்கள் கட்சியோ ஸ்ரீராம் சேனாவோ இல்ல மற்ற அமைப்புகளோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்க, அவங்க எல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்க பெற்றோர்கள் பண்றாங்க. ஒரு இயல்பா ஒரு பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறையா இல்ல கலாச்சார காவலர்கள் அப்படிங்கிற எதுக்காக இல்ல கலாச்சார காவலர்களால் தான் பெற்றோர்கள் அப்படி ஒரு மனநிலை. ஜாதிய கட்டுப்பாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களும் இந்துத்துவ கோட்பாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களும் பார்ப்பனிய கோட்பாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களும் இதெல்லாம் எங்க வருது? புனிதா உங்களுடைய முகிலன் தம்பி முகிலன் சொல்லுங்க. திரு ரவிக்குமார் கோ ஹெட். ஐயா, இப்ப நம்ம தங்கச்சி அக்கா இப்படி ரோட்டுல பீச்ல பொது இடத்துல முத்தம் கொடுத்தா நீங்க ஏத்துப்பீங்களா? சார் அதுதான் சொல்றாங்க, உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்கோங்க, அதை யாருமே ஒன்னும் சொல்லவே இல்லையே. மத்தவங்களை என் தம்பி முகிலன் கேக்குறேன். முகிலன் சொல்லுங்க. புனிதாக்கா சொன்னது, என்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாத்துக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை தாண்டி வெளியில போகும்போதுதான் பிரச்சனை வருது. என்னுடைய குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதை நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதானே. என்னுடைய குடும்பத்தை எதுக்கு நீங்க இப்படித்தான் இருக்கணும் சொல்ல வரீங்க? ஒட்டுமொத்த எனக்கு இருக்கு, என் குடும்பம் இப்படிதான் இருக்கணும் நீங்க எனக்கு இருக்கு, இது தப்பா? அது உங்க குடும்பத்தோட வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். மத்தவங்க திணிக்கிறீங்க. உங்களோட சுய எந்த இதா இருந்தாலும் நீங்க மத்தவங்க என்ன ரைட் இருக்கு? நான் தான் சாப்பிடுறேன், இதுதான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. எங்க வேணாலும் போகலாம், நீங்க வேலைகளை மீறலாம், நீங்க சுதந்திர பறவை, நீங்க சுதந்திர பறவைமா? டாக்டர் புனிதா சுதந்திர பறவை, நீங்க எங்க வேணாலும் போகலாம். அதே போல மற்றவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படின்னா நீங்க ஏன் படிக்கிறீங்க? டாக்டர் புனிதாவுக்கு சுதந்திரம் இருக்கிறது, எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, மற்றவருக்கு சுதந்திரம் இருக்கு. இல்ல இது தப்பு, இங்க தாலி கட்டியானோம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை நீங்க ஏன் கொண்டு வரீங்க? அந்த தாலிய அவங்க அப்பா அம்மா எடுத்துட்டு வந்தா அது நியாயமான கேட்கலாம், அது அவங்களோட உரிமை கூட சொல்லலாம். இந்து மக்கள் கட்சிக்கோ வேற ஒரு கட்சிக்கோ வேற ஒரு அமைப்புக்கோ ஏதோ 2 பேர் பொது இடங்கள் இப்படி பண்ணலாமா, உடனே தாலி கட்டு அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை இருக்கா? ஹரிஹரன் நீங்க சொன்னீங்கல்ல, யார் உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தாங்க? பெற்றவர்கள் எல்லாம் கொடுத்தாங்க அந்த உரிமை. இல்ல அவருடைய அந்த கேள்விதான் கேட்கிறேன். ஒரு நபருடைய சகோதரி இது போல ஒரு காதலனோட நீங்க ஒரு பொது இடத்துல அன்பை வெளிப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்காவது ஏற்புடையதா இருக்குமா? திரு ராமரவிக்குமார் வெளிப்படுத்துற கோபத்தை தானே எல்லாருமே வெளிப்படுத்துவோம், நீங்க உட்பட. அது எனது குடும்பம் அப்படின்னு வரும் பொழுது எனது குடும்பத்துக்குள்ள என்னென்ன எனது சமுதாயம் என்னோட குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றத நான் பாத்துக்குவேன். அத
அதுல என்ன தவறு இருக்கோ அல்லது அதுல என்ன சரி இருக்கோ அதெல்லாம் நான் பாத்துக்கேன். அதை எதிர்க்கு வெளியில இருந்து வரக்கூடிய இவர்கள் எதுக்கு என்னோட அக்கா மேலே, என்னோட தங்கச்சி மேலே, என்னோட அண்ணன் தம்பி மேலே, என்னோட தம்பி மேலே எதுக்கு இவங்க திணிக்கிறாங்க? இல்ல எதிர்ப்புகள் வரத்தானே நீங்க இந்த ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்ல. இந்த ஒரு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கத்தான் இந்த ஒரு பொது இடங்கள்ல நடக்கிறதோ, தெரியாம நடக்கிறதோ, அத்துமீறல்களோ நடக்குது. ஆக இந்த ஒரு வளர்ப்பு முறை சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு கருதுறீங்களா? வளர்க்கிற நீ எப்படித்தான் வளர்த்தாலும் சரிதான். வளர்ப்பு முறையில தப்பு இல்லை. யார் மாதிரி தங்கள் பிள்ளை கெட்டு போன்னு நினைச்சு வளர்க்க மாட்டாங்க. அவங்க சூழ்நிலை, அந்த நண்பர்கள் பழக்க வழக்கம், இன்ன பிற காரியங்கள். இரண்டாவது, இந்த அன்புக்கு என்கக்கூடிய குழந்தைகள் தான் இந்த மாதிரி இதேதான் சென்று விழுந்து விடுகிறார்கள். நான் இன்னொன்று கேட்கிறேன், இந்த பெண்கள் கெட்டு போகக்கூடாது, இவர்களுடைய கலாச்சார சீரர்களுக்கு வழிவகுக்கக்கூடாது சொல்லக்கூடிய நீங்கள், எத்தனையோ சிறிதனத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறார்களே, கொலை செய்யப்படுகிறார்களே, துன்புறுத்தப்படுகிறார்களே, ஜாதி ரீதியான கௌரவ கொலைகள் நடைபெறுகிறது. அதையெல்லாம் எதிர்த்து பொறுப்புள்ள நீங்கள் ஏன் போராடக்கூடாது? இதுல ஏன் போட்டு மண்டை போட்டு உடைக்கிறீங்கிறதா என்னுடைய முதல் கேள்வி. நண்பர் ராம ரவிக்குமார் இல்ல, ஒரு விஷயத்துக்கு இதற்கு ஏன் போராடலாம், இது இல்லன்னா இது ஏன் இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி பொருத்தமான இல்ல. இன்னும் இல்ல, அவர்கள் போராட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன நாட்டில். அவர்களால் முடியும், அவர்கள் செய்தால் சரியாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு போட்டு இது என்ன இவ்வளவு சாதாரணமான விஷயத்தை இவ்வளவு பூதாகரமாக்கணுமா? ராம ரவிக்குமார் மட்டும் போராடணும் அவசியம் இல்ல. சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட டாக்டர் ஜப்பார் சாரும் எங்களோடு சேர்ந்து போராடுங்க. நாங்க உங்களோடு சேர்ந்து போராடுறோம், உதவியா இருப்போம். சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட உங்களை போன்றவர்கள் தேசியத்தை காப்பதற்காக, பண்பாட்டை காப்பதற்கு வந்தால் நாங்க வரவேற்கிறோம். ஒரு விஷயம், காதல் என்பது உயிர்களுடைய இசையாக இருக்க வேண்டும். அது பண்பாட்டை அழிக்கக்கூடிய சாபமேளமாக மாறிவிடக்கூடாது. இதுதான் இந்து மக்கள் கட்சியோட நிலைப்பாடு. இது தவறா? இந்த நிலையில் நேர்களுடைய பார்வை என்னங்கிறத கேட்டுடலாம். காதலர் தின கொண்டாட்டங்கள் பற்றி மக்கள் கருதுவது என்ன? காதலர் தின கொண்டாட்டங்கள் அவசியம் என்று 4% தேவையற்றது என்று 42% அவரவர் விருப்பம் இது என்று 54% கருதியிருக்கிறார்கள். காதலர் தின கொண்டாட்டங்கள் அவசியம் என்று 4% தேவையற்றது என்று 42% அவரவர் விருப்பம் என்று 54% சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக மாற்று கருத்தே இல்லாம காதல் என்பது புனிதமானது. எல்லா பண்பாட்டிலும், குறிப்பாக நமது தமிழர் பண்பாட்டில் கூட ஒரு முக்கியமான கருதப்படுகிறது. ஆனா இது உணர்வு சார்ந்த ஒரு விஷயம், ஒரு தனி விஷயம் அப்படிங்கிறது ஒரு பொது விஷயமா வரும்பொழுதுதான் இந்த விவாதம் என்பது எழுகிறது. நிச்சயமாக எல்லோருக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு எதையும் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதை அத்துமீறும் பொழுது நிச்சயமாக கேள்விகள் எழவே செய்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அப்துல் ஜப்பார், திரு முகிலன், டாக்டர் புனிதா மற்றும் திரு ராம ரவிக்குமார் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.